கட்சிக்காக அவருடைய நம்பிக்கை மற்றும் ஒழுங்கான பணியாற்றும் தன்மை காரணமா அவர் படிப்படியா கட்சியோட முக்கிய உறுப்பினரா உயர்ந்தாரு. அவருடைய அரசியல் வளர்ச்சியில மிக முக்கியமான கட்டமா இருந்தது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி. தர்மபுரி தொகுதியிலிருந்து பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரு அந்த பகுதியோட மக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கினாரு. பொதுவா தேர்தலில் வெற்றி பெறுவது ஒரு விஷயம், ஆனா தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெறுவது மிகவும் கடினமானது. ஆனா அன்பழகன் அவர்கள் இந்த இரண்டையும் சாதிச்சாரு. அவருடைய வேலையை செய்யும் முறை மிகவும் எளிமையானது. மக்களுடைய தேவைகளை நேரடியா கேட்டு அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பது, இதுவே அவர் ஒரு வலுவான உள்ளூர் தலைவரா மாற்றிருக்கு. அவரோட அரசியல் வாழ்க்கையோட உச்சகட்டமா அமைந்தது அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா பதவி வகித்த காலம். இந்த பதவியில் அவர் பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர முயன்றாரு. அரசு கல்லூரிகளுடைய தரத்தை மேம்படுத்துவது, மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவது, கல்வி அமைப்புல சீர்திருத்தங்களை கொண்டு வருவது போன்ற பல முயற்சிகளில் ஈடுபட்டாரு. குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதில் அவர் அதிக கவனம் செலுத்தினாரு. கல்வி என்பது சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியமான கருவி என்பதில் அவர் உறுதியா நம்பிக்கை கொண்டிருந்தாரு. அவருடைய அரசியல் நடைமுறை மிகவும் தனித்துவமானது. பொதுவா அரசியல்வாதிகள் ஊடகங்கள்ல அதிகமா தோன்றுவாங்க. ஆனா அன்பழகன் அவர்கள் அதற்கு மாறானவர். அவர் அதிகமா பேசுவதற்கு பதிலா செயல்படுவதுதான் முக்கியமா கருதினாரு. இதனால அவர் ஒரு லோ ப்ரொஃபைல் தலைவரா இருந்தாலும் கட்சிக்குள்ள மிகவும் செல்வாக்கு மிக்கவரா இருக்காரு. தர்மபுரி மாவட்டத்துல அவருடைய ஆதரவு மிகவும் வலுவா இருக்கு. இது அவரோட நீண்ட கால பணியாற்றும் அனுபவத்தையும் மக்களிடையே பெற்ற நம்பிக்கையையும் காட்டுது. அவருடைய வாழ்க்கையில பல சவால்களும் இருந்திருக்கு. அரசியல் என்பது எளிதான பாதையில் பல போட்டிகள், விமர்சனங்கள், உள்கட்சி பிரச்சனைகள் போன்றவற்றை எதிர்கொள்வது அவசியம். ஆனா அன்பழகன் அவர்கள் இந்த சவால்களை அமைதியா சமாளிச்சு தன்னோட பயணத்தை தொடர்ந்து முன்னேற்றி இருக்காரு.